ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இந்த டைட்டில் கேட்டவுடனே நிறைய பேர் ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை கற்றுக்கலாம். இன்றைக்கி முதல் பகுதி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம அடுத்தடுத்த செஷனில் தான் மீதி படிக்க போகிறோம். இது பேஸ், ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் இது தான் பேஸ். அதனால் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதை மட்டும் புரிஞ்சு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் நம்ம இன்றைக்கி வெறும் ஒரு டென்ஸ் தான் பார்ப்போம். மீதி டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இவ்வளோ டைம் எடுக்காது. ஏன்னா பேஸ் கற்றுக்கணும். அந்த பேஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றது கற்றுக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். அவ்வளோதான். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த உடனே டே 1 வீடியோவிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அதிலேருந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும், சுலபமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேயோ வீடியோ செஷன்லேயோ போனீங்கன்னா டே 1லேருந்து ஒரு வீடியோவாக பார்த்து கற்றுக்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறோம். ஸ்போக்கனுக்கு தேவையான வேர்ட்ஸ், வொக்காபுலரி எல்லாமே அதில் தான் கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் அதிலேருந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி ஸ்போக்கன் கற்றுக்கும் போது அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் எப்படி பேசணுன்றதை சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி செஷனுக்கு போகலாம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். பொறுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது தமிழில் செய்வினை வாக்கியம். பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது தமிழில் செயப்பாட்டு வினை வாக்கியம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு நவுனு அதோட வேலையை தான் நின்று செய்யறது. அந்த நவுன் என்ன வேலை செய்யுதோ அதுதான் மெயின் கான்செப்டாக அங்கே இருக்கும். அதுதான் செய்வினை. நவுன் செய்து ஒரு வேலையை, அது செய்வினை வாக்கியம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வேர்பை யூஸ் பண்ணி இங்கே கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு இப்போது ராமா ஏட் ஃபுட். ராமா உணவு சாப்பிட்டான், உண்டான் இருக்கா? இப்போது ராமா நவுன்னு நமக்கு தெரியும். ஏட் ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ். அப்போது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் அது ஏட் அப்படின்னு தெரியும். ஃபுட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ன்றது இப்போ தான் நம்ம புதுசாக கற்றுக்குறோம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது செய்யப்படுகின்ற பொருள். இந்த நவுன் ஒரு விஷயத்தை செய்து இல்லையா? இப்போ சாப்பிட்றான் அப்படின்னா அவன் எதை சாப்பிட்றான் அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற ஒரு சொல் இருக்கும் இல்லையா? அதுதான் ஆப்ஜெக்ட். இப்போது ராமா உணவு சாப்பிட்டான் அப்படின்னும்போது எதை சாப்பிட்டான் அப்படின்னு கேட்டால் உணவு சாப்பிட்டான். அந்த எதை அப்படின்றதுக்கு ஆன்சர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா, ஒரு சொல், அதுதான் ஆப்ஜெக்ட். இப்போது நவுன் இருக்குது இந்த சென்டென்ஸில், வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது இனிமேலிருந்து இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நவுன்னே படிச்சிட்டிங்க. இப்போது ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துட்டீங்க. இனிமேலிருந்து நவுனை சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகணும். ஓகேவா? அப்போது ராமா இங்கே நவுன்னு சொல்கிறத முடிச்சுட்டு இனிமேலிருந்து சப்ஜெக்ட் சொல்ல போகிறோம். ஸோ ராமா சப்ஜெக்டு, ஏட் வேர்பு, ஃபுட்டு ஆப்ஜெக்ட். ஏன்னா செய்யப்படுகின்ற பொருள், அந்த சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதுதான் செய்யப்படு பொருள். அதனால் அது ஆப்ஜெக்ட். கீழே பாருங்கள். ராமா எதை உண்டான் அப்படின்றதுக்கு ஒரு பதில் அப்படி வருதுன்னா அந்த பதில் தான் ஆப்ஜெக்ட். அப்போ உணவுன்றது ஆப்ஜெக்ட், ஃபுட். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே. உங்கள் எல்லாருக்கும் தோணும், எப்போவுமே நவுன் தானே ஒரு செயலை செய்யும், அந்த நவுன் ஒரு வேலையை செய்யுது அப்படின்றது தானே இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தோம், இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அது பாசிவ் வாய்ஸாக மாறும்போது நவுனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அதுதான் இது செய்வினை. இது வரைக்கும் இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்றத நான் பாசிவ் வாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமா கில்ட் ராவணா. ராமன்
ராவணனை கொன்றான். ராமா வந்து சப்ஜெக்ட், இனிமேலேருந்து சப்ஜெக்ட் சொல்லுவோம் இல்லையா, ராமா வந்து சப்ஜெக்ட். கில்டு வந்து வேர்ப், கொன்றான் பாஸ்ட் டென்ஸ். கில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், கில்டு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ராவணா வந்து யாரை கொன்றான், ராமன் வந்து எதை கொன்றான், யாரை கொன்றான். இந்த 2 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு சொல் வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட். இப்போ எதை கொன்றான், இப்போ வந்து ஒரு பூனையை கொண்டுட்டாங்க அப்படின்னா அது எதை கொன்றான் அப்படின்றதுக்கு அந்த கேட் அப்படின்ற சொல் வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட். இப்போ ராமன் வந்து ராவணனை கொன்றான் அப்படின்னும் போது யாரை கொன்றான், அப்போ யாரைன்றதுக்கு ஒரு பதில் கிடைக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட். இப்போது ராவணனை அப்படின்ற பதில் தான் இங்கே ஆப்ஜெக்ட். புரியுதா? ராவணனை கொன்றான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமா ஏட் அ மேங்கோ. அந்த விட்டுருங்க, நீங்கள் ராமா ஏட் மேங்கோ கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, எது சப்ஜெக்ட்? எஸ்ன்னு போட்டால் இனிமேல் சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட். ஏட் அப்படின்றது ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ். சாப்பிட்டான், உண்டான் அப்படின்னு சொல்கிறது. என்ன சாப்பிட்டான்? மேங்கோ, மாம்பழம் சாப்பிட்டான். ஸோ ராமன் மாம்பழம் உண்டான், ராமன் மாம்பழம் சாப்பிட்டான் அப்படின்னு இது சென்டென்ஸு. இது நவுனு அந்த ஒர்க்கை பண்ணுது, அதனால் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? இப்போது ராமன் எதை உண்டான் அப்படின்றதுக்கு நமக்கு என்ன பதில் கிடைக்குது? மாம்பழம். ஸோ அந்த எதைன்ற கேள்விக்கு மாம்பழம்ன்ற ஆன்சர் கிடைக்குது இல்லையா, அப்போ அது ஆப்ஜெக்ட். இது வரைக்கும் புரியுதா? இப்போ வந்து சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இது புரிஞ்சுதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இப்போ போகிறோம். என்னடா இப்படி கலராக மார்க் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ரைட்டிங் போர்டில் எழுதும்போது நம்ம இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு எழுதுகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதே மாதிரி எது இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம விரல் வச்சு காட்டி சொல்லி முடிக்க முடியும். இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இல்லாதனால நான் வந்து ஒன்றையும் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த பேஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து பாசிவ் வாய்ஸ் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ மேலே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னன்னு சொன்னேன்? சப்ஜெக்ட் ஒரு வேலையை முன்னின்று செய்வது செய்வினை. இப்போ பாசிவ் வாய்ஸ்னால் தமிழில் என்ன சொன்னேன்? செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை அப்படின்னா அந்த செய்யப்படு பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சென்டென்ஸை எழுதணும். நவுனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதக்கூடாது. அந்த சென்டென்ஸோட முதல் சொல்லு அந்த ஆப்ஜெக்டாக ஆகிடும். அதுதான் பாசிவ் வாய்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துக்கோங்க. நான் தமிழில் ஃபஸ்ட்டு லைன் எழுதியிருக்கேன் பாருங்கள். ராமன் ராவணனை கொன்றான். அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே எடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டிங்களா? இப்போ லாஸ்ட் லைன் கீழே பாருங்கள். பாசிவ் வாய்ஸில் கடைசியில் ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான். இதுதான் பாசிவ் வாய்ஸ். இப்போது இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கிலீஷ் சென்டென்ஸ் பாருங்கள். ராமா கில்டு ராவணா. இது ஆக்டிவ் வாய்ஸ். நான் லெஃப்ட் சைடில் ஆக்டிவ் வாய்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ கீழே பாருங்கள் பாசிவ் வாய்ஸில் ராவணா வாஸ் கில்டு பை ராமா. இது ஏன் இங்கே வாஸ் கில்டு போடுறோம், ஏன் பை போடுறோம், அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பேஜில் ரூல்ஸோடு சேர்த்து பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ராமா கில்டு ராவணான்றது ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா அந்த நவுனு அந்த ஒர்க்கை செய்து இல்லையா, முடிஞ்சிடுச்சு. ஆனால் பாசிவ் வாய்ஸாக எழுதும்போது அந்த ராவணா வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்கள், கடைசியில் இருக்குது. அதை பாசிவ் வாய்ஸில் முதல்ல போடணும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முதன்மை கொடுத்து சொல்வது செய்யப்பாட்டு வினைன்னு மேலே எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்டை தான் முன்ன நிறுத்தி வச்சு அந்த சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் பாசிவ் வாய்ஸ். அப்போது ராவணா வந்து எங்கே வந்துடும்? கீழே வந்துடும், ஃபஸ்ட்டு வார்த்தையாக வந்துடும். அப்போ அது சப்ஜெக்டாக மாறிடும். ராவணா இந்த கில்டுன்றது வாஸ் கில்டு அப்படின்னு மாறும். ஏன்னா கொல்லப்பட்டான். அந்த பட்டான்றதுக்கு நான் க்ரீன் கலர் ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். வாஸ் போடணும். வாஸ் கில்டு அப்படின்னா கொல்லப்பட்டான். இங்கே ஏன் வாஸ் கில்டு போடுறோன்றது நெக்ஸ்ட் பேஜில் நான் சொல்கிறேன். எப்போவுமே பாசிவ் வாய்ஸில் பை அப்படின்றது வரும்.
பேஸில் நீங்கள் கற்றுக்கும்போது பை போட்டு கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கற்றுக்கும்போது பை இல்லாமல் இருந்தால் கூட அது பேசிவ் வாய்ஸ்னு உங்களுக்கு புரிய வரும். இப்போதைக்கு நம்ம பை வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் படிங்க. ராவணா வாஸ் கில்டு பை ராமா. இந்த பைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு லாஸ்ட் லைனில் எழுதியிருக்கேன்ல, ஆல், ராமனால் கொல்லப்பட்டான். எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த பை வந்துடும். ஓகேவா? பை ராமா, பை சீதா அப்படின்னு வரும். இப்போது ராவணா வாஸ் கில்டு பை ராமா அப்படின்னும் போது மேலே ஆப்ஜெக்டாக இருந்தது இங்கே சப்ஜெக்ட் ஆகிடுச்சு, மேலே சப்ஜெக்டாக நவுனாக இருந்தது இங்கே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. புரியுதா? அப்போ பேசிவ் வாய்ஸு ஆப்ஜெக்டை முன்னிறுத்தி அந்த சென்டென்ஸை சொல்லும்போது அது பேசிவ் வாய்ஸ். நவுனை முன்னிறுத்தி நவுன் இந்த வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ புரியுதா ஏன் அது ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு? இப்போது இதோட ரூல்ஸ் என்ன? இப்படி ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறத பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது என்ன ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். என்னடா வெறும் டென்சஸாகவே வருதே, இதுதான் கிராமரா, இதுதான் இங்கிலீஷா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டென்சஸ் வச்சு தான் மொத்த இங்கிலீஷுமே இருக்குது. இதில் ஒன்று நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னும்போது ஸ்போக்கன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த லெட்டர் எழுதணுனாலும் நீங்கள் தப்பு இல்லாமல் எழுத முடியும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் சப்மிட் பண்ணுறீங்கனாலும் தப்பு இல்லாமல் சப்மிட் பண்ண முடியும். அதனால தான் பேஸை பொறுமையாக கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதுதான்றது இந்த பேஜில் பார்த்துட்டோம். இதை ஏன் இப்படி மாற்றுறோம், எப்படி மாற்ற போகிறோம், என்ன ரூல்ஸு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரூல் பாருங்கள். பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் மாறும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ராமா பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக வந்துடும், ராவணா பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வந்துடும். மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை பார்த்துக்கிட்டே இந்த ரூல்ஸையும் பாருங்கள். அடுத்து ஆக்டிவ் வாய்ஸில் அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வேர்பு வந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ராமா கில்டு ராவணா அப்படின்னா ராமா ராவணனை கொன்னுட்டான். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ். அந்த மாதிரி வந்தால் அதை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப் சேர்க்கணும். எப்படி இங்கே வாஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப் வாஸ். ஆம் இஸ் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்ப் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது அந்த கில்டு வாஸ் கில்டாக மாறுது. அப்படின்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப் சேர்க்கணும். இப்போது சிங்குலராக வந்தால் வாஸ் சேர்க்கணும், ப்ளூரலாக வரும்போது வேர் சேர்க்கணும். அப்படி சிங்குலர் ப்ளூரல் அப்படின்றது இது நாள் வரைக்கும் நம்ம நவுனை தான் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ராம் அண்ட் ரஹீம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராமும் ரஹீமும் நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்போது நம்ம ஏன் அங்கே ஆர் போடுறோம்? ராம் ரஹீம் 2 பேர் ப்ளூரலாக சொல்கிறதுனால, பன்மையில் வர்றதுனால நம்ம ஆர் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த பேசிவ் வாய்ஸில் மட்டும் நாம் ஆப்ஜெக்ட் தான் எத்தனைன்னு கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பேசிவ் வாய்ஸில் எழுதும்போது ஆப்ஜெக்டை தான் நம்ம சப்ஜெக்டாக போட போகிறோம் இல்லையா. இப்போ கடைசியில் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க வார்த்தையை தான் நம்ம இங்கே முதல்ல போட போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ப்ளூரலா சிங்குலரா அப்படின்றத பார்த்து தான் பேசிவ் வாய்ஸ் எழுதணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இப்போ ரூல்ஸை மட்டும் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, நீங்கள் நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது மெயின் வேர்ப் சேர்க்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் படித்த ஞாபகம் இருக்கா, திஸ் ஒர்க் இஸ் டன், he has written a letter அப்படி தான் படிச்சிருப்போம். ரைட், ரோட், ரிட்டன், ஈட், ஏட், ஈட்டன் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ வேர்ப் 3 ஃபார்ம் கடைசி காலமில் நம்ம படிச்சிருக்கோம், அதை இங்கே சேர்க்கணும். எப்படி பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணோமோ ஹேவ் ஆர் ஹேஸ் பக்கத்தில், அதே மாதிரி இங்கே வாஸ் பக்கத்தில் வேர் பக்கத்தில் அதை தான் போடணும். ஸோ மெயின் வேர்ப் எப்படி இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்பாக தான் இருக்கணும். இங்கே எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன் உங்களுக்கு, ஈட், ஏட், ஈட்டன். இதில் லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா V3 வேர்ப் 3 ஃபார்ம், அதுதான் எடுத்துக்கணும். அடுத்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கட்டாயம் பை சேர்க்கணும். பை
ராமா. ராவணா வாஸ் கில்ட் பை ராமா. இப்போ புரியுதா? இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சொன்ன ரூல்ஸ் படி இதை எப்படி மாற்றுறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சென்டரில் இருக்க அந்த ஃபார்முலா பாருங்கள். ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் இல்லையா? முதல்ல சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் பி வேர்ப் பாஸ்ட் டென்ஸாக இருக்கணும், ப்ளஸ் மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், ப்ளஸ் பை வரணும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது மேலே பாருங்கள், சென்டென்ஸ் பாருங்கள். ராமன் ராவணனை கொன்றான். ராமா கில்டு ராவணா. இப்போ ராமா சப்ஜெக்டு, கில்டு வேர்பு, ராவணா ஆப்ஜெக்ட். இப்போ என்ன ஆகிடும்? அந்த ராவணா வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ராவணா போட்டோமா சப்ஜெக்டில். அதுக்கு அடுத்து ஃபார்முலா பாருங்கள், பி வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் வரணும். ராவணா வந்து சிங்குலர், ஒரே ஒரு மனுஷன். சிங்குலர்ன்றதுனால நம்ம வாஸ் போடணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப் சேர்க்கணும், சிங்குலர்னால் வாஸ் மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ அடுத்தது மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே ஹேண்ட் சிம்பிள் காட்டியிருக்கேன் பாருங்கள், கை சிம்பிள். அந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கில், கில்டு. V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இதுக்கு கில்டு தான். அப்போது அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான், அந்த காலமில் இருக்க வேர்டை தான் எடுத்து போடணும். அதனால் ராவணா வாஸ் கில்டு. கடைசியாக என்ன? பை போடணும். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் போடணும். இந்த மெயின் வேர்ப் போட்டோடனே பை போட்டுட்டோமா, அதுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் எழுதணும். ஆப்ஜெக்ட் இப்போ என்னது? ராமா வந்துடும் இல்லையா? ஏன்னா அதில் இருக்க ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக வந்ததுன்னா இங்கே ஆப்ஜெக்ட் என்னவா வரும்? அங்கே இருக்க சப்ஜெக்ட் தான் வரும். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் வந்துடும். இப்போ கீழே இருக்க சென்டென்ஸ் படித்து பாருங்கள். ராவணா வாஸ் கில்ட் பை ராமா. ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான். பைக்கு அர்த்தம் ஆல். ராமனால் கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டான். வாஸ் கில்டு, கில்டுனா கொன்றான், வாஸ் கில்டுனா கொல்லப்பட்டான். புரியுதா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமா ஏட் ஃபுட். ராமன் உணவு உண்டான், சாப்பிட்டான் எடுத்துக்கிட்டோமா? இப்போது ராமா அப்படின்றது சப்ஜெக்டு, அது கண்டிப்பாக லாஸ்ட்டில் கொண்டு போயிடணும், ஆப்ஜெக்டாக மாற்றிடணும். இப்போது என்ன சாப்பிட்டான், எதை சாப்பிட்டான் அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது இல்லையா? அப்போ அது ஃபுட்டு, சாப்பாடு சாப்பிட்டான், உணவு உண்டான். அப்போ அந்த ஃபுட்டு வந்து என்னது? ஆப்ஜெக்ட். இப்போது இந்த ஆப்ஜெக்டை இங்கே நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது சப்ஜெக்டில் போட்டுருணும். அப்போ அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு வேர்டாக இங்கே வந்துடும். ஃபுட் ஆயிடுச்சா? அடுத்து கீழே இருக்க ஃபார்முலா பாருங்கள், அது பக்கத்தில் என்ன போடணும்? பி வேர்ப் பாஸ்ட் டென்ஸ். ஸோ உணவு அப்படின்றது சிங்குலர் இல்லையா? எஸ் எதுவுமே இல்லை, ப்ளூரல் கிடையாது. அதனால் வாஸ், ஃபுட் வாஸ். மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதை போடணும்? ஏட்டுக்கு இங்கே லெஃப்டில் பாருங்கள், ஹேண்ட் சிம்பிள் கிட்ட ஈட், ஏட், ஈட்டன். ஈட் வந்து சாப்பிட்றது ப்ரெசன்ட் டென்ஸ், சாப்பிட்டது அப்படின்னு ஏட், ஈட்டன் அப்படின்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அந்த மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்து இங்கே போட்டுறணும். அடுத்தது ப்ளஸ் போட்டு பை போட்டிருக்கோமா? பை போட்டுட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்னது? அந்த மேலே இருக்க ராமா வந்து இங்கே வந்துடும் லாஸ்ட்டில். அப்போ இப்போ சென்டென்ஸ் படித்து பாருங்கள். ஃபுட் வாஸ் ஈட்டன் பை ராமா. உணவு ராமனால் உண்ணப்பட்டது. இந்த பட்டதுன்றது தான் வாஸ் ஈட்டன், உண்ணப்பட்டது வாஸ் ஈட்டன். ராமனால் அப்படின்னும் போது ஆல் வருது இல்லையா? அது பை. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ராமா ரோட் எ லெட்டர். ஏன் நான் ராமா வச்சே செய்கிறேன் எல்லா இதுவும் சென்டென்ஸும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால மட்டும்தான் இதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து லாஸ்ட்டில் நம்ம வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ராமா ரோட் எ லெட்டர். இப்போது கிளியராக தெரிஞ்சிருக்கும். ராமா ஒரு கடிதம் எழுதினான். அ லெட்டர், ஒரு கடிதம் எழுதினான். அப்போ அது சிங்குலர். கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இது பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸாக? ரோட், ரைட்டோட பாஸ்ட் டென்ஸு ரோட். இது பாஸ்ட் டென்ஸு சென்டென்ஸு, அது ஆயிடுச்சு. இப்போது சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டாக போடணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக போடணும். அப்போ அ லெட்டரை வந்து இங்கே சப்ஜெக்டாக போட்டுடணும், முதல்ல எழுதிடணும். அதுக்கு அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸுன்றதுனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். எ லெட்டர், ஒரே ஒரு லெட்டர்ன்றதுனால சிங்குலர், ஸோ அதனால் வாஸ் போடுறோம். அது பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப் போடுறோம். ரைட், ரோட், ரிட்டன். அதுக்கு அடுத்து பை போடணும், ஃபார்முலா படி பை போட்டுட்டோம். அதுக்கப்புறமா
இங்கே இருக்க சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக போட்டுறணும். ஒரு கடிதம் ராமனால் எழுதப்பட்டது. புரியுதா? ராமா கால்ட் சீதா. ராமன் சீதையை அழைத்தான். கால்னா கூப்பிடுறது இல்லையா? சீதையை அழைத்தான். இதை எப்படி மாற்றுவோம்? சீதா கால்டு வாஸ் கால்டாக வரும் இல்லையா? கால்டு தான், மாறாது. ஈட்டன் மாதிரி மாறாது, கால்டே தான் இருக்கும் தேர்ட் காலம்லேயும். ஸோ சீதா கால்டுக்கு பதிலாக வாஸ் கால்டு, அழைக்கப்பட்டால் யாரால? பை ராமா, ராமனால். பை ராமானா ராமனால். ஸோ சீதை ராமனால் அழைக்கப்பட்டாள். புரியுதா? புரியாதவங்க திருப்பி ஒரே ஒரு தடவை இதே வீடியோவை திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் நம்ம லெசன் பிரகாரம் தான் சொல்லி கொடுத்துட்டே வரேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் ஆயிருந்தால் கூட புரியாமல் இருந்திருக்கும். ஒரே ஒரு தடவை திருப்பி கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக புரிஞ்சிடும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ராமா ரோட் திஸ் லெட்டர். இப்போ லெட்டர் மாறிச்சு, திஸ் லெட்டர் அப்படின்னு போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் இந்த கடிதத்தை எழுதினான். திஸ்னா இந்த, தேட்னா அந்த. திஸ்னா இது, தேட்னா அது. ஓகேவா? இப்போ ராமன் இந்த கடிதத்தை எழுதினான். எழுதினான் அப்படின்னும் போது அது பாஸ்ட் டென்ஸ், ரோட். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போது ஆப்ஜெக்ட் என்னது? சிங்குலரா ப்ளூரலா? இந்த லெட்டருன்ற ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துக்கணும். ஸோ சிங்குலர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ உடனே தூக்கி அந்த பக்கம் போடுங்க. பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது திஸ் லெட்டருன்றது தான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா? சப்ஜெக்ட் ஆகிடணும். அப்போ திஸ் லெட்டர் போட்டுட்டோம். ரோட் என்னவா மாறும்? வாஸ் ரிட்டனாக மாறும். உடனே பை போடணுமா? போட்டுட்டோம். ராமா, இந்த ராமா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இந்த கடிதம் ராமனால் எழுதப்பட்டது. பி வெர்ப் வாஸ் போட்டு பாசிவ் வாய்ஸில் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ராமா ரோட் தீஸ் லெட்டர்ஸ். இப்போது ஒரு கடிதம் அப்படின்னும் போது திஸ் லெட்டர், தீஸ் லெட்டர்ஸ் இந்த கடிதங்கள் அப்படின்னும் போது ப்ளூரல், அது பன்மை. அப்போது தீஸ் லெட்டர்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட், அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போடுங்க. சப்ஜெக்டாக போட்டாச்சு. இப்போ எப்போவுமே எது சிங்குலர் ப்ளூரலான்னு பார்க்கணும்? அந்த ஆப்ஜெக்ட். அப்போ லெட்டர்ஸ்ன்றது ப்ளூரல். அப்போது பாஸ்ட் டென்ஸ் பி வெர்பு வேர் போடணும். இது ரெண்டு தான் வரும். பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸாக வந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸில் ஒன்று வாஸ் வரணும், இல்லை வேர் வரணும். சிங்குலர் ஆப்ஜெக்டாக வந்ததுன்னா அது வாஸ் போடுவோம். ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக வந்ததுன்னா நம்ம வேர் போடுறோம். இவ்வளோ தான் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் லெட்டர்ஸ் வேர் ரிட்டன் பை ராமா. ராமாவால் இந்த கடிதங்கள் ராமனால் எழுதப்பட்டன. மேலே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ராமனால் எழுதப்பட்டது சிங்குலர், இங்கே ப்ளூரல்ன்றதுனால எழுதப்பட்டன. பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வேர். ரைட் சைடில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அதை எழுதியிருக்கேன். ஆப்ஜெக்ட் ப்ளூரல், பி வெர்ப் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அடுத்து சிந்துஜா பாட் அ சாரி. சிந்துஜா ஒரு புடவை வாங்கினாள். பாஸ்ட் டென்ஸ் பாட், வாங்கிட்டான். ஸோ ஒரு புடவைன்னும் போது சாரின்னும் போது ஆப்ஜெக்ட் சிங்குலர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா சப்ஜெக்ட் சிந்துஜா, பாட் வேர்பு, சாரி என்னது? ஆப்ஜெக்ட், அது சிங்குலர். அப்போது சாரின்னு சப்ஜெக்டாக மாற்றி எழுதுங்க பாசிவ் வாய்ஸில். அப்போது சாரி, நான் ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துட்டேன், அதை மாற்றிக்கோங்க. a saree was bought by சிந்துஜா. பாட்டை என்ன போடுறோம்? சிங்குலர்ன்றதுனால பி வெர்பு வாஸ் போடுறோம். வாஸ் பாட் பை உடனே போட்டணும். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வார்த்தை பை தான் இருக்கணும். அப்போ பை சிந்துஜா. ஒரு புடவை சிந்துஜாவால் வாங்கப்பட்டது. இங்கே பி வெர்ப் வாஸ் போட்டிருக்கோன்றதுனால அங்கே போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள். அங்கிள் பில்ட் 2 houses. மாமா 2 வீடுகள் கட்டினார். பில்ட், கட்டி முடிச்சிட்டார். ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் எத்தனை? 2. அப்போது ப்ளூரல் இல்லையா? சப்ஜெக்ட் அங்கிள், வேர்ப் பில்ட், 2 houses ஆப்ஜெக்ட். அப்போ 2 வீடுகள்ன்றது ஆப்ஜெக்ட், அது ப்ளூரலில் வந்துடுச்சு. அப்போ அந்த 2 houses-ஐ இங்கே லெஃப்டில் சப்ஜெக்டாக போட்டுட்டு பில்ட்டை வேர் பில்ட்டாக மாற்றிடுங்க. ஏன்னா பி வேர்பு நம்ம ப்ளூரல் இருக்கிறதுனால வேர் போடுறோம். அப்போ வேர் போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப் போடுறோம். பில்ட், 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 அது தேர்ட் வேர்ப் ஃபார்மை பில்ட் எடுத்து போட்டுரும்.
பை போட்டு அங்கிள் போட்டுடுறோம். ஏன்னா பி வேர்பு வேர் வந்து ப்ளூரல்னால யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராமா ரோட் திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ராமா. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது ஐ வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம என்ன பார்த்தோன்னா நேம்ஸோடு பார்த்தோம். இப்போது ஐ வருது. ஐ ரோட் திஸ் லெட்டர். நான் இந்த கடிதத்தை எழுதினேன். அப்படி வந்ததுன்னா தமிழில் எப்படி எழுதுவோம்? இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. அங்கே எப்படி இந்த கடிதம் ராமனால் எழுதப்பட்டதோ, ஐ வரும்போது இந்த கடிதம் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பட்டதுன்ற வார்த்தை கண்டிப்பாக வரணும் பேசிவ் வாய்ஸில். அப்போது இந்த கடிதம் நான் எழுதப்பட்டது சொல்ல முடியாது. என்னால் எழுதப்பட்டது அப்படி தான் சொல்ல முடியும். அப்போது என்னால்னு மாற்றும்போது ஐ போட முடியாது. அதுக்கு பதிலாக மீ போடுவோம். திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ராமா எழுதின மாதிரி திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. ஸோ பேசிவ் வாய்ஸில் ஐ வந்தால் மீ தான் வரும். இது ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஏன் இங்கே வாஸ் போடுறோம்? ஐ வந்து சிங்குலர், என்னை ஒருத்தவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போது ஐ ரோட் திஸ் லெட்டர்னா திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது பேசிவ் வாய்ஸ். நான் இந்த கடிதத்தை எழுதினேன் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்தது பாருங்கள். ஹீ ரோட் தீஸ் லெட்டர்ஸ். இப்போது ராமா வராமல் ஐ அது மாதிரி வராமல் ஹீ வந்திருக்கு. அப்போ எப்படி போடுவோம்? ஹீ ரோட் தீஸ் லெட்டர்ஸ். ஹீயும் வந்துடுச்சு, இங்கே வந்து தீஸ் லெட்டர்ஸ் ப்ளூரலும் வந்துடுச்சு ஆப்ஜெக்ட். அப்போது ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்போ தீஸ் லெட்டர்ஸ் நம்ம எழுதிடுறோம். ஓகே. ப்ளூரலுன்றதுனால வேர் போட்டுடுறோம். பி வேர்பு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப் ரிட்டன் போட்டுடுறோம். போட்ட உடனே ஆப்ஜெக்ட் முன்னாடி பை போடணும், போட்டுடுறோம். அப்போது அவனால் எழுதப்பட்டன அப்படின்னும் போது ஹிம் போடணும். ஹீ வந்தால் ஹிம் வரணும் அப்படின்றது ரூல். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷீ வந்தால் ஹெர் வரணும். அதுவும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போது தே ரோட் தீஸ் லெட்டர்ஸ். அவர்கள் இந்த கடிதங்களை எழுதினார்கள். அப்போது பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. தீஸ் லெட்டர்ஸ்ன்னும் போது அது ப்ளூரல்னு தெரிஞ்சிடுச்சு ஆப்ஜெக்ட்டு. அப்போது தீஸ் லெட்டர்ஸ் ரோட் வந்து பாஸ்ட் டென்ஸ்னால ப்ளூரல்னால வேர் ரிட்டன் போட்டுடுறோம், பை போட்டுடுறோம். தே வந்து தெம்மா மாறும். அவர்களால் எழுதப்பட்டன. அவர்கள் இந்த கடிதங்களை எழுதினார்கள். இந்த கடிதங்கள் அவர்களால் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்லும்போது தெம் போடணும். நீங்கள் தே வந்தால் தெம் வரணும்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் நான் இதெல்லாமே கொடுத்துருவேன். ஐ வந்தால் மீ வரணும், ஹீ வந்தால் ஹிம் வரணும், எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை எழுதி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள். ஐ வந்தால் மீ வரணும் பேசிவ் வாய்ஸில். ஆக்டிவ் வாய்ஸில் வி வந்தால் அஸ் வரணும். ஆக்டிவில் யூ வந்தால் பேசிவ்லேயும் யூ தான் வரணும். ஆக்டிவில் ஹீ வந்தால் பேசிவில் ஹிம், ஷீ வந்தால் ஹெர், இட் வந்தால் இட்டே தான். தே வந்தால் தெம் போடணும். நேம் ஏதாவது வந்ததுன்னா அதே நேம் போட்டு தான் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். ஐ ஓப்பன்ட் தி டோர். தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை மீ. நான் கதவை திறந்தேன். கதவு என்னால் திறக்கப்பட்டது. வி ஓப்பன்ட் தி டோர். நாங்கள் கதவை திறந்தோம். தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை அஸ். கதவு எங்களால் திறக்கப்பட்டது. யூ ஓப்பன்ட் தி டோர். நீங்கள் கதவை திறந்தீர்கள். தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை யூ. கதவு உங்களால் திறக்கப்பட்டது. உங்களால் அப்படின்றதுக்கும் யூ தான், நீங்கள் அப்படின்றதுக்கும் யூ தான். ஹீ ஓப்பன்ட் தி டோர். அவன் கதவை திறந்தான். தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை ஹிம். கதவு அவனால் திறக்கப்பட்டது. ஷீ ஓப்பன்ட் தி டோர். அவள் கதவை திறந்தாள். தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை ஹர். கதவு அவளால் திறக்கப்பட்டது.
இட் ஓப்பன்ட் தி டோர், அது கதவை திறந்தது. இப்போ ஒரு நாய் பூனை ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இட் ஓப்பன்ட் தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை இட், கதவு அதால் திறக்கப்பட்டது. தே ஓப்பன்ட் தி டோர்ஸ், இப்போ ப்ளூரல் வருது பாருங்கள். தே ஓப்பன்ட் தி டோர்ஸ், கதவுகள், அவர்கள் கதவுகளை திறந்தார்கள். தி டோர்ஸ் வேர் ஓப்பன்ட் பை தெம், கதவுகள் அவர்களால் திறக்கப்பட்டன. ப்ளூரல் வந்தால் பட்டன. சுதா ஓப்பன்ட் தி டோர், இப்போ பேர் வந்திருக்கு. சுதா கதவை திறந்தாள். தி டோர் வாஸ் ஓப்பன்ட் பை சுதா, கதவு சுதாவால் திறக்கப்பட்டது. புரியுதா? இன்றைக்கி நான் எதுவும் கன்ஜங்ஷனோ ப்ரிப்போசிஷனோ சொல்லலை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒரு பேஸ் நீங்கள் கற்றுக்கும்போது வேறு எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால இது மட்டும்தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதுவும் நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துருக்கோம், பேசிவ் வாய்ஸ் பார்த்துருக்கோம். மற்ற டென்சஸ் இனிமேல்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் மீதியெல்லாம் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஆக்டிவ் வாய்ஸ்க்கு அர்த்தமும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசிவ் வாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது போன செஷனில் கொடுத்த குவெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ராணி வாழ்ந்து கொண்டு இருந்தாள். ராணி was living in a small village. ஏன் was living போடுறோம்? வாழ்ந்து கொண்டு இருந்தால். ஸோ அது past continuous tense. இப்போது ஒரு டவுட் உங்களுக்கு வரும், வாழ்ந்து கொண்டு இருந்தால்னா ஏன் நம்ம had been living போடக்கூடாது, ஏன் past perfect continuous போடக்கூடாதுன்னு தோணும். ஏன் போடக்கூடாது அப்படின்னா, பாஸ்ட்லேயே ஆரம்பித்து பாஸ்ட்லேயே ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி போடணும். 10 வருஷமாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அது முடிஞ்சு போயிடுது. அப்போ had been living போடணும். ஓகேவா? இது வாழ்ந்து கொண்டு இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம், என்ன, முடிஞ்சதா எதுவும் சொல்லலை. அதனால அது வெறும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து, அவளுக்கு 2 தம்பிகள் உள்ளனர். ஏற்கனவே இந்த மாதிரி சென்டென்ஸை போன செஷன்லேயும் நான் கொடுத்துருந்தேன், இப்போயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் பழகணும் உங்களுக்கு. அதே திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அதுக்கு தான் கொடுத்தேன். ஷீ ஹேஸ் 2 brothers. உள்ளனர், இப்பயும் இருக்கிறாங்க. அதனால் ஷீ ஹேஸ் 2 brothers. அவளுக்கு 2 தம்பிகள் இருந்தார்கள், இருந்தனர் அப்படி கொடுத்தா ஷி ஹேட் 2 brothers போடணும். உள்ளனர் கொடுத்துருக்கிறதுனால இருக்கின்றனர்ன்ற அர்த்தத்தில் வர்றதுனால ஷி ஹேஸ் 2 brothers. அப்புறம் அவள் 5 வருடமாக வேலைக்கு சென்று கொண்டே இருக்கிறாள். அவள் 5 இயர்ஸாக போய்கிட்டே இருக்கா, இன்னும் முடியலை. ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி இன்னும் முடியலை. ஓகேவா? அப்போது அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஞாபகம் இருக்கா? அப்போது ஷீ, அவளுக்கு ஷீ போட்டுட்டோம். ஹேஸ் பீன் கோயிங், போய்கொண்டே இருக்கிறாள், சென்று கொண்டே இருக்கிறாள் அப்படின்னா ஹேஸ் பீன் கோயிங். எங்கே? வேலைக்கு. ஸோ டு ஒர்க் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, டு ஜாப் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வேலைக்குன்னும் போது போட்டிருப்பீங்க, 2 போட்டிருப்பீங்க. ஓகே, எவ்வளோ வருஷமா? ஃபார் 5 years. அதற்கு முன்பு அவள் மற்றொரு இடத்தில் 3 வருடமாக வேலை செய்து கொண்டே இருந்தாள். இது ஒரு விஷயம் ஆரம்பித்து 3 வருஷமாக கண்டினியூ ஆகி அங்கே முடிஞ்சிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவள் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்போ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் இங்கே ஷீ ஹேட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு போடணும். வேலை செய்து கொண்டே இருந்தாள். அப்போது இருந்தால், கொண்டே இருந்தால்னா முடிஞ்சு போச்சு. பாஸ்ட்லேயே ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிடுச்சு. அப்போது நவுன் போட்டுறோம். அதுக்கப்புறம் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றதுனால ஹேட் பீன் ஒர்க்கிங் போட்டுறோம். எங்கே? இடத்தில், இன் அ பிளேஸ். எந்த இடத்துல? மற்றொரு இடத்தில். அப்போது அனதர்ன்றது மற்றொருன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க மீனிங்ஸில். இன் அனதர் பிளேஸ். எவ்வளோ நாளா? ஃபார் 3 years. எப்போ? பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி.
இங்கே வேலைக்கு சேர்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது பிஃபோர் தேட். இதுக்கு முன்னாடினா பிஃபோர் திஸ் அப்படி போட பழகிக்கணும். ஓகேவா? அப்போது அவளுக்கு வேலை மிகவும் கடினமாக இருந்தது. கடினம்னா டஃப். ஓகேவா? TOUGH வந்து டஃப் அப்படி படிக்கணும். அவளுக்கு வேலை மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது அவளுக்கு வேலை கடினமாக இருந்ததுன்னும் போது தி ஒர்க் வாஸ் வெரி டஃப். வேலை கடினமாக இருந்தது. வேலை கடினமாக இருந்தது. அப்போ வேலை தி ஒர்க் வாஸ் இருந்தது. மிகவும் அப்படின்னா வெரி, டஃப்னா கடினம். ஸோ த ஒர்க் வாஸ் வெரி டஃப். யாருக்கு? ஃபார் ஹர் இல்லைன்னா டு ஹர். பேசும்போது ஃபார் ஹரும் சொல்லுவாங்க. அவளுக்குன்னும் போது டு ஹர் நீங்கள் போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஓகே. ஆனால் தம்பிகளுக்காக அந்த வேலை செய்கிறாள். இது ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனால்னா என்ன? கன்ஜங்ஷன் பட். தம்பிகளுக்காக அப்படின்னும்போது ஃபார் பிரதர்ஸ். யாருடைய தம்பிகளுக்காக? அவளுடைய தம்பிகளுக்காக. ஸோ ஃபார் ஹர் பிரதர்ஸ் அவள் என்ன செய்கிறா? அந்த வேலை செய்கிறாள். அப்போது செய்கிறாள் அப்படின்னும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா அவள் இப்பயும் செய்கிறா, இனிமேலும் செய்ய போகிறா. ஸோ எப்போது நடக்கிற ஒரு விஷயன்றதுனால செய்கிறாள் அப்படின்னும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஷீ வந்ததுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் வந்ததுன்னா, செய்கிறாள் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம மெயின் வேர்பு கூட எஸ் சேர்க்கும். இது டூ மெயின் வேர்புன்றதுனால ES சேர்க்குறோம். டஸ். ஓகேவா? இப்போது she does the work for her brothers. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். திடீரென்று மேலாளர் அங்கு வருகிறான். திடீரென்றுக்கு சடன்லின்னு நான் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எழுதலைனாலும் பரவாயில்ல. சடன்லி மேனேஜர் அங்கு வருகிறான். ஆக்சுவலாக வருகிறார் வரணும். அவன் வந்து சரியில்லாதவன் அப்படின்றது இன்டைரக்டாக இதை படிக்கும்போது புரிகிற மாதிரி வச்சுருந்தேன். அதனால் வந்து வருகிறான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போது மேனேஜர் கம்ஸ் தேர். ஏன் வந்து வருகிறான்னு போது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு தெரியுது. கம்ஸ் ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் மேனேஜர், அதனால் கம்ஸ். எங்கே? அங்கே. அப்போது தேர். அடுத்து அவள் அவனை முறைத்தாள். முறைத்தாள் பாஸ்ட் டென்ஸ், அதனால் அவளுக்கு ஷீ போட்டோம். முறைக்கிறதுக்கு ஸ்டேர் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நம்ம வேர்ப் லிஸ்ட்டில். ஸ்டேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸ். ஏன் இங்கே ஆட் போடுறோம் அப்படின்னா, நான் இந்த கிளாஸ் இனிமேல் எடுப்பேன். லுக் அப்படின்னும்போது லுக் அட், லுக் டேட்னு வரும். ஸ்டேர் டேட் அப்படின்னு வரும். எந்த இடத்துல அப்படி போடணுன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் வந்து ஸ்டேர்ட் ஹிம் போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? அவனைன்னும் போது ஹிம். ஸோ ஷீ stared at him. அடுத்து அவன் அங்கேயே நின்று கொண்டு இருந்தான். நின்று கொண்டு இருந்தான். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது அவனுக்கு ஹீ போட்டாச்சு. நின்று கொண்டு இருந்தான்னா சிங்குலர் வர்றதுனால வாஸ் ஸ்டாண்டிங் போட்டாச்சு. எங்கே நின்றுட்டு இருந்தான்? அங்கே. அப்போது தேர் போட்டாச்சு. இந்த அங்கேயே அப்படின்னு இருக்குது பாருங்கள், அது இட் செல்ஃப்ன்ற ஒரு சொல்ல சேர்க்கணும். அங்கே அப்படின்னா தேரோட நிறுத்திடலாம். அங்கேயே நின்றுட்டு இருந்தால் அந்த ஏ அப்படின்னு போடும்போது இட் செல்ஃப் அப்படின்றது சேர்க்கணும். இதெல்லாமே நம்ம பின்னாடி படிப்போம். சம்டைம்ஸ் இட் செல்ஃப் இதெல்லாமே நான் சொல்லித்தருவேன். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. அவள் டைப் செய்ய ஆரம்பித்தாள். அவள் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, அங்கே டைப் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்போது ஆரம்பித்தாள்னும் போது பாஸ்ட் டென்ஸு. நவுன்னு ஷீ போட்டாச்சு. ஷீ ஸ்டார்டட். எதுக்கு? டைப் செய்ய அப்படின்னா டைப் செய்வதற்கு. அது மறைமுகமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது டு டைப் கு வருதுல்ல, அப்போது டு டைப். அடுத்து அவன் அந்த பேப்பரை இழுத்து கிழித்து போட்டான். அவன் ஹீ போட்டாச்சு. என்ன பண்ணோம்? அதுக்கு அடுத்தது உடனே வேர்ப் வரணும். நம்ம அந்த பேப்பரை பார்க்கக்கூடாது இல்லையா? வேர்ப் என்னது? ஃபஸ்ட்டு 2 வேர்ப் இருக்கீங்க. ஒன்று வந்து இழுக்கிறது, ரெண்டாவது வந்து கிழிக்கிறது. எது ஃபஸ்ட்டு செய்வாங்க? இழுத்தா தான் கிழிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து புல்டு போட்டுருங்க. இழுக்கிறதுக்கு புல். பாஸ்ட் டென்ஸ் கிழித்து போட்டுட்டான், அதனால் பாஸ்ட் டென்ஸுன்றதுனால புல்டு போடுறோம். ஸோ ஹி புல்டு
எதை இழுத்தான்? அந்த பேப்பர், தேட் பேப்பர். he pulled that paper. இப்போ இந்த that paperன்றது என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிய வருதா? he pulled that paper அப்படின்னா he வந்து subject, pulled வந்து verb, that paper object. இப்போ இதை மட்டும் passive voice-ஆ மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? that paper was pulled by him அப்படின்னு போடணும். இப்போ இதெல்லாமே ஒன்று ஒன்றா கோரிலேட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்தா அதில் இன்னொன்று எப்படி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இனிமேல் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சு. இழுத்து அப்புறம் என்ன பண்ணா அப்படின்றத சொல்ல போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணான்றத சொல்ல போகிறோம். அப்படின்னும் போது என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? and. அப்போது he pulled that paper and tore. tearனா ப்ரெசன்ட் டென்ஸ் கிழிக்கிறது, டோர்னா பாஸ்ட் டென்ஸ். டோர் இட் போட்டிருந்தாலும் கரெக்டு, நீங்கள் போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை தான் கிழிச்சான். அது மறைமுகமாக அது புரிய வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது he pulled that paper and tore it அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் நீங்கள் இட்டு போடலனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து அவள் எதுவும் பேசாமல் வெளியே வருகிறாள். இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போது எதுவுமே பேசாமல் வெளியே வரா அப்படின்னும்போது அவளுக்கு நவுன் போட்டுடுறோம். வெளியே வரா அப்படின்றது தான் மெயின் அங்கே நடக்க வேண்டிய ஒரு விஷயம், வேர்பு. ஸோ அப்போ கம்ஸ் அவுட், வருகிறாள்ன்றது தான் வேர்பு. எங்கே வரா? வெளியே வரா. ஷீ கம்ஸ் அவுட். எதுவும் பேசாமல், வித்தவுட் டாக்கிங் எனிதிங். பேசாமல்னா வித்தவுட் டாக்கிங். ப்ரிப்போசிஷன் ஞாபகம் இருக்கா? வித்தவுட்னா இல்லாமல். ஸோ வித்தவுட் டாக்கிங்னா பேசாமல், எதுவும்னா எனிதிங். வித்தவுட் டாக்கிங் எனிதிங், எதுவுமே பேசாமல்னும் போது எனிதிங், சம்திங் இதெல்லாமே நான் அப்புறமா கண்டிப்பாக சொல்லி தருவேன். இப்போதைக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். she comes out without talking anything. அடுத்து அவள் கைகள் நடுங்கிக் கொண்டு இருந்தன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அவள் கைகள், அவளுக்கு வந்து இங்கே ஷீ போட முடியாது. ஏன்னா இது அவளுடைய கைகள் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவளுடையக்கு ஹெர். அப்போ ஹெர் ஹேண்ட்ஸ், அவளுடைய கைகள் நடுங்கிக் கொண்டு இருந்தன. வேர் ஷிவரிங், ஏன்னா ஹேண்ட்ஸ் ப்ளூரல், அதனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பி வேர்ப் போடணும். ப்ளூரல்ன்றதுனால வேர் போடுறோம். மெயின் வேர்ப் ஷிவர் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஷிவரிங். அடுத்து அவள் நினைக்கிறாள், ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ திங்க்ஸ், ஏன்னா திங்க் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப். தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வந்தால் எஸ் சேர்க்கணும். திங்ஸ். அடுத்து நாளையிலிருந்து வேலைக்கு வரமாட்டேன். இன்டைரக்ட் ஸ்பீச் இன்னும் நீங்கள் கற்றுக்காதனால இது தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். நாளையிலிருந்து வேலைக்கு வரமாட்டேன்னு அவன் நினைக்கிறான். அப்போது வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே நானுன்றது கொடுக்கல அது, ஆனால் வரமாட்டேன் அப்படின்னும் போது ஐ தான் அது ரெஃபர் பண்ணும். இதெல்லாமே புரிஞ்சு இனிமேல் எழுத பழகிக்கணும். அப்போது ஐ வரமாட்டேன் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிறது, அதனால் நெகட்டிவில் வர்றது. வில் கம்னா வருவேன், வரமாட்டேன்னா வில் நாட் கம். ஸோ ஐ வில் நாட் கம். எதுக்கு வரமாட்டேன்? வேலைக்கு. ஃபார் ஒர்க் நீங்கள் போட்டிருந்தாலும் கரெக்டு தான், டு ஒர்க் போட்டிருந்தாலும் கரெக்டு தான், ஃபார் ஜாப் போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஸோ ஐ வில் நாட் கம் டு ஜாப் நாளையில் இருந்து. ஃப்ரம் டுமாரோ, இருந்துன்னா ஃப்ரம், டுமாரோ நாளைக்கு. ஸோ ஐ வில் நாட் கம் ஃபார் ஒர்க் ஃப்ரம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரம் வீட்டில் சமைத்து கொண்டு இருப்பேன். இங்கேயும் வந்து நானுன்றது கொடுக்கல, சமைத்து கொண்டு இருப்பேன்னா அது நான் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ ஐ சமைத்து கொண்டு இருப்பேன் அப்படின்னும்போது இனிமேல் தான் இருக்க போகிறாங்க. பட் கண்டினியூஸ் டென்ஸ் கொண்டுன்றது வந்துடுச்சு. அப்போ கண்டினியூஸ் டென்ஸில் ஃப்யூச்சரில் வரும்போது வில் கூட பி சேர்த்து தான் மெயின் வேர்ப் ஐஎன்ஜி சேர்ப்போம். அந்த ரூல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ ஐ வில் பி குக்கிங் at this time, இந்த நேரம், இன்னைக்கு நாளைக்கு. ஐ வில் பி குக்கிங் at this time tomorrow. தம்பிகளோடு சந்தோஷமாக இருப்பேன். இங்கேயும் நான் கொடுக்கல, ஐ போட்டுக்கணும், ஏன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வில் பி ஹாப்பி, சந்தோஷமாக இருப்பேன். ஐ வில் பி ஹாப்பி
வித் மை பிரதர்ஸ், என் தம்பிகளோடு கூட அப்படின்னும்போது வித் மை பிரதர்ஸ். இங்கே மை கொடுக்கல, தம்பிகளோடு சந்தோஷமாக இருப்பேன்னா அவளோட தம்பிகளோடுன்றது இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வித் மை பிரதர்ஸ் நம்ம போடணும். ஐ வில் பி ஹாப்பி, ஐ எம் ஹாப்பினா நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ வாஸ் ஹாப்பினா நான் சந்தோஷமாக இருந்தேன். ஐ வில் பி ஹாப்பினா நான் சந்தோஷமாக இருப்பேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா அதனால தான் நேற்று ஹோம்ஒர்க்கே கொடுக்காம ரிகலெக்ட் பண்ண சொன்னேன். போன செஷனுக்கு முந்தின செஷன் நீங்கள் ரிகலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக நீங்கள் பேச ஆரம்பிக்க முடியும். இது எல்லாமே தரவானதாக எந்த வார்த்தை பேசணுன்னாலும் நம்ம கரெக்டான டென்ஸில் பேசுகிறோமா, தப்பில்லாமல் பேசுகிறோமா அப்படின்றதுக்கு நீங்கள் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கற்றுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். பாய்.